ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்துச்சு நைட்டு, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அதை பார்த்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போகுது ரீடிங் வேணால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பர்சனல் ஹீலிங் வேணும், நான் வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும், நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும், எனக்கு வந்து பட் முடியலை, எனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுங்க, கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு எனக்கு யூடியூப்பில் நிறைய நல்ல கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க, ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஸோ பாசிட்டிவான கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் பாசிட்டிவான வைப்ரேஷன் தரக்கூடிய எல்லா ஆன்மாவுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்க அது எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி ஆகும். எனக்கு இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும், எனக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ எனக்கு அது ஒரு பாசிட்டிவ், ஏன்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குல்ல. ஓகே, எனிவே தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Six of Wands. ஓகே, Two of Pentacles, Queen of Pentacles, Queen of Swords, Five of Cups, Hierophant, Ace of Wands, World Cup, Nine of Swords, Hammer, Page of Pentacles, Celebration. Okay, so ரெண்டு கார்டு வந்துட்டு Four of Wands, Queen of Wands. Okay, Queen of Cups. Okay, so bottom of the deck, Page of Swords. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எஸ்டர்டே நைட்டு வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க நேற்று நைட்டு தூங்காமல் என்னெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்கும், அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஒரு கார்டோட எனர்ஜி வச்சு பார்க்கக்கூடிய டைமில் வீடியோ பார்க்குறவங்க எந்த அளவுக்கு வழி வேதிரை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து A to Z வந்து நீங்கள் தான் எஃபோர்ட் கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் தான் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னோட்டு கொண்டு போகணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ எனக்கு ஆளோட எனர்ஜி பார்க்குற டைமில் எனக்கு அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு கப் ஆஃப் ஆஃபர் பண்ணிட்டு உண்டு, ஒரு லவ் ஒரு கப்பை நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கிட்ட நீங்கள் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனுக்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் எத்தனையோ பேரை நீங்கள் மீட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கிட்ட ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு 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 நமக்கு சொல்லுவோம்ல, நம்மளோட சோலுக்கு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிறது அழகை வச்சு வர்றது கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிறது அழகை பார்த்து வர்றது கிடையாது. ஸோ நமக்கு ஒரு பர்சனை நமக்கு பார்க்கும்போது நமக்கு தோணலை, எஸ் இந்த ஒரு பர்சன் அது நமக்கு ஹார்ட்டுக்குள்ளேருந்து வரும், நமக்கு வந்து நம்மளோட சோல் லெவல்லேருந்து நமக்கு ஒரு பர்சனை பிடிக்கும் நம்ம சொல்லுவோம்ல. எஸ் இந்த ஒரு பர்சன் எனக்கு பயங்கர இஷ்டம், இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இஷ்டம், இந்த ஒரு அது நமக்கு உள்ளுக்குள்ளது
മനസ്സിലാകും இந்த ஒரு போஸ் நான் எதிர்பார்க்குற எல்லா ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த ஒரு நமக்கு அது மேபி இந்த ஒரு போர்ஷன் வெளியே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஈகோ ஆட்டிடியூட் வந்து காட்டிக்கிட்டால் நமக்கு உள்ளுக்குள்ளே சில ஒரு போர்ஷனை பார்க்கும்போது ஃபீல் ஆகேஸ். இந்த ஒரு போர்ஷன் வெளியே வந்து ஈகோ ஆட்டிடியூட் பவராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு ஃபீல் ஆகேஸ். ஒரு நல்ல ஆன்மா, ஒரு நல்ல ஒரு போர்ஷன் நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த சில நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷன் கிட்ட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு எனக்கு இந்த ஒரு போர்ஷன் தான் எனக்கு வேணும். இந்த ஒரு போர்ஷனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கும் இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கும் நான் என்ன வேணாலும் எஃபர்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு, வேல்யூ கொடுத்துருண்டு, இந்த ஒரு போர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு போர்ஷனுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு போர்ஷன் கூட பயங்கரமாக எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு 24/7 இந்த ஒரு போஸ்ட் திங்க் பண்ணிட்டு 24/7 இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துட்டு. ஓகே, எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு 24/7 இந்த ஒரு போஸ்ட்டை திங்க் பண்ணிட்டு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆஃபர் நீங்கள் கொடுத்துட்டு. பட் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் அந்தளவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கிடையாது. மேபி இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு போர்ஷன் உங்கள் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிடையாது. ஓகே, ஒரு மேபி உங்களை வந்து ஃபிசிக்கலாக ஒரு யூஸுக்காக இந்த ஒரு போர்ஷன் உங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னோட்டு கொண்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு யூஸுக்காக உங்களை முன்னோட்டு கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த ஒரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாக்ரிஃபைஸ் உங்களுக்காக பண்ணிட்டு கிடையாது. ஃபுல் எஃபோர்ட், ஃபுல் சாக்ரிஃபைஸ் வந்து முழுக்க பண்ணது நீங்கள் தான். இந்த ஒரு போர்ஷனோட சைடில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கிடையாது, எந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்காக பண்ணிட்டு கிடையாது. ஓகே, இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேபி உங்களுக்கும் இந்த ஒரு போர்ஷனுக்கு சேம் காஸ்ட், சேம் ரிலிஜியன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைங்க வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ கூடிய ஒரு போர்ஷன். மேபி இந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கூட்டு குடும்பத்துலேருந்து வந்து ஒரு போர்ஷனாக கூட இருக்கலாம். எல்லாருக்குள்ள சிலருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனாக கூட இருக்கலாம். இந்த ஒரு போர்ஷன் வந்து சமூகம் போட்ட ரூல்ஸையும், ஃபேமிலி போட்ட ரூல்ஸையும், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி வாழ்ந்து ஒரு போர்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு போர்ஷனுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட்டு, சமூகம் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு போர்ஷனாக இருக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. இப்போ தேர்ட் பார்ட்டிங்கிறது யாராக வேணா இருக்கலாம். இப்போ மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனோட பார்ட்னராக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாலும் அந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே, ஸோ பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஒரு பயங்கர ப்ராக்டிக்கல் மீன்ஸ் என்ன சொல்லுது, அந்த நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து அது காஸ்ட், ரிலீஜியன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க அந்த லவ்வுக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு அந்தளவுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இது ரிலேஷன்ஷிப் வந்து அட்ராக்ட் பண்ணாலும், எந்த அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சாலும் இவங்களோட மைண்ட் என்னென்னா அந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை வந்து அவங்க எந்த ஒரு காரணத்துக்கும் பிரேக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனு. ஓகே, அந்த மாதிரி மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 24/7 நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு எப்போவுமே ஒருத்தவங்க அவைலபிள்னு சொல்லும்போது நம்மளோட வேல்யூ மனசிலாகிறது, நம்ம ஒரு சீப்பாக தோணும்ல. எப்போவுமே நம்ம உண்டுன்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல வேல்யூ கம்மியாகுது, மதிப்பு கம்மி, நம்மளோட பவர் அந்த இடத்துல போகுது. ஸோ லாஸ்ட் நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகும்ல. அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. அதனாலே இந்த ஒரு போர்ஷன் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு உண்டு. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன்ஸ், காஸ்ட், அந்த ஒரு விஷயத்தினால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்தாலும் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் உங்களுக்கு மனசிலாயிட்டு உங்களுக்கு தெரியுது. இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. முழுக்க நம்ம தான் ஒரு எஃபோர்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே அடிக்கடி வந்து உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கலாம், டென்ஷன் ஆகிருக்கலாம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2 நாள் இந்த ஒரு போஸ்டர்கிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன முழுக்க நம்ம தான் எஃபோர்ட் போடுறோம். முழுக்க எல்லாமே நம்ம தான் வந்து எல்லாமே பண்ணுறோம். இந்த ஒரு போஸ்ட் எந்த ஒரு ஆக்ஷனோ ஒன்றுமே பண்ணலாம். அப்போ நம்ம இதுக்கு முழுக்க எஃபோர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு கோபம், ஒரு டென்ஷன் வந்தாலும் ஒரு 2 நாள் கழியும் போது மறுபடியும் எல்லாம் ஓகே பார்த்துக்கலாம், சரி ஓகே, கண்டிப்பாக நமக்கு ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக நம்ம கேட்டு நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சரி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பர்தராக நீங்கள் சேசிங் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். பர்தராக நீங்கள் மறுபடியும் நீங்களே வந்து முன்னோட்டு வந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
பல பல கஷ்டங்கள், பல வலி, பல வேதனைகள், பல கோபங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. எப்படி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எஃபர்ட்டும் கொடுத்துருவோம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருன்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் நீங்கள் கோவத்தில் இருந்தாலும் 3வது நாள் ஒரு 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 4 நாள் ஒரு 5 நாள் கழியும் போது மறுபடியும் சரி ஓகே அப்படி நீங்கள் முன்னோட்டு வந்துடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி உங்களுக்கு லைஃப்பில் வந்து எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம் ஓகே. பட் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் உங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். இந்த ஒரு போர்ஷனை வந்து திருத்துறதுக்கும் இந்த ஒரு போர்ஷனை சரி பண்ணுறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஓகே. இதில் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வலி வேதனை இதில் ஒரு சிலவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய டைமில் நமக்கு வந்து ஒரு யூனிவர்ஸை நம்ம தேட ஆரம்பிப்போம்ல. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்துட்டு எஃபர்ட் கொடுத்து டயர்டப் ஆகிட்டு உண்டு, ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு போர்ஸனோட சைடில் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு வலி வேதனை எல்லாரும் இல்லை. ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு, யூனிவர்ஸஸ் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய டைமில் நீங்கள் ஆன்சைட்டி டிப்ரெஷனால் கஷ்டப்படக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்ஷன் உங்களை மைண்டு பண்ணாமல் போயிட்டு உண்டு. உங்களுக்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்க யாரும் இல்லை. நீங்கள் அந்த டைமில் யூனிவர்ஸை மட்டுமே தேடி யூனிவர்ஸை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் அழுதுட்டு உண்டு ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் முழுக்க கஷ்டப்படும் போது உங்களை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கும் உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸையும் உங்களோட எமோஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு ஓகே. யாரும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து எஸ் யூனிவர்ஸால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சரி பண்ண முடியும் சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. ஸ்பிரிச்சுவலி மேபி இந்த ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு வலி, இந்த ஒரு வேதனை, அதனால பாதி பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்கள பாதி பேர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. மேபி வந்து நீங்கள் வந்து ரக்கி ஹீலிங் இல்லைனா மெடிடேஷன் இல்லைனா ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைனா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் வந்துட்டு ஓகே. ஏதாவது நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆம்பிஷன், உங்களோட அச்சீவ்மெண்ட் இந்த ஒரு போஸ்ட்டை கொண்டு போகணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த மைண்டு எப்படியாவது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்போ நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிளாக எடுத்துட்டு இவ்வளோ எஃபர்ட் கொடுத்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பட் உங்களுக்கு ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. ஒன்றும் கிட்டிட்டு சொல்லும்போது நீங்கள் வந்து சரி ஓகே நான் என்னால் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ நான் எல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே எனக்கு வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே நான் இந்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட ஒரு எஃபர்ட்டும் எதுவுமே கொடுக்காத ஒரு பர்சன் கிட்டது மறுபடியும் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு எஃபோர்ட் கொடுத்து நமக்கு லாஸ்ட்டு ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. ஸோ இன்னும் நான் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடி இல்லை, நான் வந்து சேஞ்ச் ஆகணும். நான் இந்த ஒரு கேரக்டர் நான் எத்தனை நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உள்ள கழிந்து அழுது சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி எத்தனை நாளைக்கு நான் என்ன போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் மாறணும், இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும். நான் என்ன மறந்துட்டேன், என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும். நான் வந்து இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண போய் என்னோட ஒரிஜினல் கேரக்டரே நான் மறந்துட்டேன், நான் சிரிக்க கூட மறந்துட்டேன். பட் நான் வந்து மாறணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்னும் நான் போயிட்டே இருந்தேன், இன்னும் நான் என்ன மறந்துடுவேன், இன்னும் நான் வந்து டீப்பாக போக நான் மூழ்கிடுவேன், இது வந்து என்னால் வெளியே வர முடியாமல் ஆகிடும். பட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கட்டும் ஒரு சைடில், பட் நான் இதை எப்படியாவது வெளியே வந்து ஆகணும், இந்த ஒரு போஸ்ட்டில் கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிவாதமாக நீங்கள் இருந்துட்டு. அதனால கூட நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே நீங்கள் மேபி வந்திருக்கலாம் ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்கும் நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு உங்களோட வேல்யூ வேணும், உங்களோட பவரை நீங்கள் மனசிலாக்கிட்டு யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. ரொம்ப
இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு லவ்வுங்கிறது தான் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், லவ்வுக்கு தான் நீங்கள் ஒரு ஃபுல் எஃபோர்ட்டும் லவ்வுக்கு கொடுத்துட்டு எமோஷ்னலாக நீங்கள் எடுத்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இருந்ததே கிடையாது. எனி டைம் எமோஷ்னல், இவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்க கஷ்டப்படக்கூடாது, ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு செல்ஃப் லோ பண்ணுறீங்க, செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியுது லவ்வுங்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது. லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லாஸ்ட் டைம் கிடச்சது வலி வேதனை நமக்கு கிடச்சிது. ஸோ லவ்வுங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. லவ்வை தாண்டி இந்த உங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நல்லது எது கெட்டது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஆகிடுண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறது எதுவும் அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி இந்த ஒரு லவ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது, ஒரு டிப்ரெஷனை கொடுக்குது. இந்த லவ் நீங்கள் திங்க் பண்ணுறதே கிடையாது. ஓகே, உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ, உங்களை எது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குதோ அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் அதில் கொடுக்குறீங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியுது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணுது. ஓகே, நீங்கள் பயங்கரமாக உங்களோட மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பயங்கரமாக கைட் பண்ணுது, பயங்கர சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு போஸரோட எனர்ஜி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு போசர் வந்து உங்களுக்காக எந்த ஒரு இதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிடையாது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வந்து காஸ்ட் ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளம்னாலே செப்பரேஷன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாலேயும் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், டோட்லி ஹேங் ஆகிட்டு இந்த ஒரு போசன். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் தன்னோட லைஃப்பை சரி பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு எஸ் டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு, பட் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் இந்த ஒரு ரிலேஷன் மேபி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க கேட்டால் அப்கோர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. மூவ் ஆன் ஆகிட்டு எஸ் மூவ் ஆன் ஆகிட்டு, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து ஓன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு தன்னை சரி பண்ணுறதுக்கு, தன்னோட லைஃப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்சன் நிறைய எஃபோர்ட் கொடுத்துட்டு. ஓகே ஓகே, இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போனால் போகட்டும், எனக்கு லைஃப் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியுது போனால் ஏன்னா நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணலாம். அதுக்கு இந்த ஒரு பர்சன் ஃபீல் ஆகிட்டே கிடையாது. எஸ் வந்தால் வரட்டும், இல்லைங்க போட்டோம், எனக்கு என்ன அந்த மாதிரி நின்றுட்டு. இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் சந்தோஷமாக வாழ முடியாதா, எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைங்கனால என்னால் அடித்து பொழிச்சு வாழ முடியும்னு இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் தன்னோட லைஃப்பை சந்தோஷமாக வைக்கிறதுக்கும் உங்கள் மெமரிலேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு பர்சன் நிறைய எஃபர்ட் கொடுத்துட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு. பட் என்னிட்ட இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸோ ஒரு பீஸோ கிடைச்சிட்டு இல்லை, இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டு இந்த ஒரு பர்சன். அப்போ இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் என்ன அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்க, எப்பவும் வந்து நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நம்ம இந்த ஒரு பர்சனை மைண்ட் பண்ணலை. சரி ஓகே, அவங்களே போயிட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பு செப்பரேஷன் ஆகி போச்சு. ஓகே, பட் ஏன் எனக்கு இந்த ஒரு பர்சனை வந்து ஏன் இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போன பிறகு ஏன் என் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, ஏன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, ஏன் நான் ஒரு என் லைஃப்பை ஒரு பேலன்ஸாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு பர்சன் தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, தனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எல்லாம் பண்ணாலும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பேலன்ஸ் கிட்டிட்டு இல்லை, இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. அதில் இந்த ஒரு பர்சன் ஹேங் ஆகிட்டு. இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பை விட்டு போன பிறகு என்னால் என் லைஃப்பை ஏன் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல, என்னால் என் லைஃப்பை ஏன் பேலன்ஸ் பண்ண முடியல, ஏன் நான் சரி பண்ணிக்க முடியலை, ஏன் இந்த ஒரு பர்சனோட தாட் வந்துட்டுருக்கு, ஏன் இந்த ஒரு பர்சனோட என்னோட மெமரியில் ஏன் இந்த ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க, ஏன் என்னோட மெமரி விட்டு இந்த ஒரு பர்சன் போக மாட்டேங்கிறாங்க, ஏன் எனக்கு பீஸ் இல்லை, ஏன் எனக்கு பேலன்ஸ் இல்லை. அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் டோட்லி ஹேங் ஆகிட்டு. எனக்கு எது வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் என்னது இம்பார்ட்டன்ஸ் எனக்கு. ஓகே, நான் யாருக்காக வாழணும், நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் யாருக்கு வேல்யூ கொடுக்கணும், என் லைஃப்பில் எனக்கு யார் தேவை, ஏன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லாம் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்குது, ஏன் என் லைஃப்பில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை, எனக்கு எதுவும் பிடிக்கல, எனக்கு ஏன் ஒத்து வரல, எனக்கு யாரையும் பிடிக்கலை, அந்த மாதிரி ஒரு ஹேங்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு. இப்போ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்கலாம், அந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகிட்டு இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே,
கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனுக்கு மேபி தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணால் தேர்ட் பார்ட்டி கிட்ட சந்தோஷம் இல்லை, தேர்ட் பார்ட்டி கிட்டது வந்து தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணால் தேர்ட் பார்ட்டி கிட்டே பேலன்ஸ் இல்லை, தேர்ட் பார்ட்டி கூட லைஃப்பில் இருந்த போகிறோம் அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, பீஸ் இல்லை, டோட்டலி ஹேங் ஆகிட்டு. ஏன் லைஃப்பில் வந்து எனக்கு ஒன்றும் சரி வரல, ஏன் எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு ஏன் ஒன்றும் ஒத்து வரல, எனக்கு என்ன வேணும், டோட்லி ஹேங் ஆகிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் 5 கப்ஸ் ஆகும், பயங்கர சேடு. ஸோ நமக்கு இதை கார்டு பார்க்கும் நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இது ஒரு பர்சனோட எனர்ஜி டோட்லி சேடு, பயங்கர சேடு, டிப்ரெஷன், சுத்தமாக அந்த ஒரு பர்சனுக்கு மனசிலாக்குது. எஸ் எனக்கு லைஃப்பில் இப்போ சுத்தமாக ஒரு பீஸ் கிடைக்காததுக்கு, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம் இந்த ஒரு பர்சன் தான். இன்னொரு பர்சன் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு பர்சன் என்றைக்கு லைஃப்பை விட்டு போனாங்களோ அன்றைக்கி லைஃப் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா என் லைஃப் இந்த மாதிரி ஆயிருக்காதே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டாக எழுதிய விஷயங்கள் நினச்சி எப்படி எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்திருக்காங்க. மேபி யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு பர்சனாக இருக்கும். யூனிவர்ஸ் தான் இந்த ஒரு பர்சன் எனக்கு வந்து கண்ணில் காட்டினது. என் லைஃப்பில் வந்ததுக்கு காரணம் யூனிவர்ஸ்னால தான் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்க. அப்போ இந்த ஒரு பர்சன் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ பீஸ் கிடச்சி, என்னை அவ்வளோ கேர் பண்ணிட்டாங்க, 24/7 எனக்கு அவைலபிளாக இருந்தாங்க. பட் இந்த ஒரு பர்சன் என்னை விட்டு போன பிறகு ஒரு பீஸ் இல்லை, ஒரு பேலன்ஸ் இல்லை எனக்கு. அப்போ இந்த ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எனக்கு லைஃப்பில் எனக்கு எந்த அளவுக்கு நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, யாருக்கு நான் வேல்யூ கொடுக்கணுமோ அவங்களுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டில்ல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஸோ நான் இந்த ஒரு பர்சன்கிட்ட எனக்கு இந்த ஒரு பர்சன் எவ்வளோ கிஃப்ட், எனக்கு யூனிவர்ஸே கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த ஒரு பர்சன் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன A to Z இந்த ஒரு பர்சன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ எனக்கு யூனிவர்ஸ் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டை எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒரு கிஃப்ட்டை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அந்த ஒரு பர்சனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேனே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் எந்த அளவுக்கு வலி வேதனை ஃபேஸ் பண்ணணும், அதே வலி வேதனை இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணாங்கல்ல. அப்போ நான் சுத்தமாக மைண்ட் பண்ணாமல் தான் நின்றுட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டேன்ல. இந்த ஒரு பர்சன் என்னால் எந்த அளவுக்கு வலி வேதனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி அந்த ஒரு பர்சன் ஸ்டக்காகவே நிற்கிறாங்க. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆக்ஷன் எடுத்த ஹோப் உண்டு, பட் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, இங்கே நமக்கு இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறது மாதிரி நமக்கு ஒரு கார்டு நமக்கு இங்கே வந்துட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு கார்டும் வந்துட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் நான் சொன்னேன் ஆல்ரெடி நமக்கு ஒரு கார்டு உங்களுக்கு 5 கப்ஸ்னு ஒரு கார்டு காட்டினேன். ஸோ இந்த கார்டு பார்க்க நான் வேணா சோர்ஸ் ஆகும். ஸோ பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டு தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு தூங்கும்போது கூட இவர் பண்ண விஷயங்கள் நினச்சி அழுத நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே. ஸோ ஒரு சுத்தமாக 24/7 உங்களோட தாட் இந்த பர்சனை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏன்னா கரண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய எனர்ஜி ஹை எனர்ஜி, பயங்கர செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, பயங்கர ஃபோக்கஸ் ஆகிருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சன் வந்து உங்களை சேஸ் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் ஆஃப் சோர்ஸ். என்னதான் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணிட்டு உண்டு. மேபி உங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது ஒழிச்சு நின்று போயிட்டு உண்டு. பட் அப்படி ஒழிச்சு நின்று பார்க்கக்கூடிய டைமில் உங்களை இப்போ ஸ்டாக் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது, எஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, பயங்கர ஃபோக்கஸ் ஆகிருக்கீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ கொடுக்கல, இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உங்களோட விஷயத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ மனசிலாகுது. ஏன்னா நம்ம லைஃப்பில் யாரையும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக சீப்பாக இட போட்டுறக்கூடாது. எனக்கு இது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் எந்த அளவுக்கு பவராக இருப்பாங்க, எந்த அளவுக்கு வேல்யூவாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டானா அதையும் இந்த பர்சனால் வந்து விட்டுட்டு போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதை பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் பின்னாடி வரல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, என்ன சேசிங் பண்ணலை, அவங்க லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி இந்த ஒரு பர்சனால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியுது? அப்போ இந்த ஒரு பர்சன் மேலே மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, எவ்வளோ பவரில் நிற்கிறாங்க இந்த ஒரு பர்சன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு
பர்சனுக்கு நான் இந்த ஒரு பர்சனை எவ்வளோ சீப்பாக எடை போட்டுட்டேன். பட் இப்போ தான் தெரியுது இந்த ஒரு பர்சன் எவ்வளோ பவர், இந்த ஒரு பர்சன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஹை எனர்ஜியில் இருக்காங்க. இந்த ஒரு பர்சனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ பவர், இவங்க என்ன வேணாலும் இவங்க லைஃப்பில் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பவரான ஒரு பர்சன். அவங்கள போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே நினைக்கும் போது இவருக்கு பயங்கர சேடு, டிப்ரெஷன், தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். எப்படி உங்களால் மட்டும் இந்த மாதிரி மாற முடிஞ்சுது? ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ஒவ்வொரு நைட்டும் வந்து அந்த முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணுறதும், உங்களால் மட்டும் எப்படி மாற முடிஞ்சுது, எப்படி நீங்கள் மாறிட்டீங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஒரு பர்சனால் பார்க்க முடியல, அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கமிட்டடாக தான் பார்க்குறாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சனோட ஒவ்வொரு நைட்டும் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே இன்னும் ஓடிட்டுருக்குன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு பர்சன் அவங்களோட ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க. ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. என்னென்னா இந்த ஒரு பர்சனோட மைண்ட், எஸ் என் லைஃப்பில் எத்தனையோ பேரை கடந்து நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். பட் இந்த ஒரு பர்சனுக்கிட்ட இந்த ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ண மாதிரி வேறு யாரும் என்ன நான் அட்ராக்ட் ஆகிட்டில்ல. இந்த ஒரு பர்சனுக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. பட் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும். இவங்க கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஈகோ ஆட்டிடியூட் நிற்கலாம். இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. எஸ் எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் வேணும், இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு லைஃப்பில் வேணும். இவங்க தான் ஏன்னா அவ்வளோ அட்ராக்ட் ஆகுதுங்க. இவங்கள தான் நான் இவங்கள தான் லைஃப்பில் சூஸ் பண்ணுவேன். நான் மேரேஜ்னு ஒன்று பண்ணாது, இவங்கள தான் பண்ணுவேன். இவங்க தான் எனக்கு லைஃப் பார்ட்னராக வரணும். கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணப்போ இவங்க பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் வந்து எல்லாத்தையும் முடிஞ்சு போன விஷயங்கள் எல்லாம் போகட்டும், எல்லாத்தையும் புதுசாக கொண்டு வரணும். மறுபடியும் இந்த லவ்ங்கிறது புதுசாக ஸ்டார்ட் ஆகணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் தான் நினைக்கிறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கார்டு நமக்கு வரவே இல்லை. அதே கமிட்மெண்ட் உங்களுக்கு தரதுக்கான கார்டும் இங்கே வரல. இந்த ஒரு கமிட்மெண்ட்டில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான கார்டும் வரல. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கார்டும் வரல. பட் இந்த ஒரு பர்சன் 24/7 உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ஒரு பர்சனோட ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட ஒவ்வொரு நைட்டும் இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரீம் என்னென்னா அவங்களை மேரேஜ் பண்ணணும், செலிப்ரேஷன் பண்ணணும், உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறத பற்றி தான் அந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஓகே, இனிவே இந்த ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உங்களை மட்டுமே சூஸ் பண்ணிட்டு உண்டு. காரணம் முன்னாடி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு பவர் கொடுக்கல, தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணணும். இனிமேல் இந்த ஒரு பர்சன் உங்களை தான் சூஸ் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் வேணும்னு சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷனுக்கு கார்டும் இல்லை, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான கார்டும் இல்லை. பட் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு திங்கிங் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் வேணும், இந்த ஒரு பர்சன் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், இந்த ஒரு பர்சனை கூட தான் நான் செலிப்ரேஷன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். இந்த ஒரு பர்சனோட வேர்ல்டு கார்டாக நீங்கள் இந்த ஒரு பர்சனோட சந்தோஷம் எல்லாமே ஒரு கம்ப்ளீஷன் வந்து உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் மேலே எமோஷனலி கனெக்டட் உண்டு. பட் முன்னாடி நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு, பட் இப்போ நீங்கள் அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். ஸோ ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஹை எனர்ஜியில் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த எனர்ஜி அப்படியே நீங்கள் கீப் பண்ணி கொண்டு போங்க. நீங்கள் சேசிங் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு பர்சன் நீங்கள் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பீஸும் இல்லை, ஒரு பேலன்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக சேடும் டிப்ரெஷன் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதோட பர்சனோட மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்க ஒரு தாட் என்னென்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்னராக வேணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் இந்த ஒரு பர்சனோட தாட் போயிட்டுருக்கு மைண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அவங்களுக்கான ஒரு டைம் வரும்போது இந்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட, ஏன்னா இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கார்டு நமக்கு வரல, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கார்டும் வரல. பட் உங்களை சேசிங் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம், எந்த தேர்ட் பார்ட்டி மேபி இந்த ஒரு பர்சனோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. உங்களோட வேல்யூ மனசில் ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நியூ பிகினிங் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இனி முன்னோட்டு கொண்டு போகணும், அழகாக போகணும், ஒரு பீஸ்ஃபுல்லோட லைஃபே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காவது ரெசைட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.